அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், கர்ம வினைகள், கடன்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த வறுமை நிலை இருக்குது பாருங்கள். இந்த வறுமை நிலை மாதிரி கொடியது வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். வாழ வேண்டிய வயசில் சரியான அளவுக்கு பணம் இல்லாததுனால அவங்க இழக்க வேண்டியதுன்னு பார்க்கும்போது நிறைய இருக்கும். அது மாதிரி நம்ம குடும்பத்தில் வறுமை நிலை இருக்குது, பண கஷ்டம் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நாளும் கோளும் உதவுற மாதிரி நல்லவங்களும் உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நாளை வர இருக்கக்கூடிய நாளானது நம்மளுடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கி நல்ல கிடைக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம். நாளை நாளில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை டிசம்பர் மாதத்தின் 30ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 15ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு வைகுண்ட ஏகாதசி திதியானது இருக்குது. வருஷந்தோறும் வரக்கூடிய மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய வளர்பிறை ஏகாதசி திதியை தான் நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு அதிர்ஷ்டம் மிகுந்ததாக நமக்கு 2 முறை இருக்குது. அதாவது ஆல்ரெடி நமக்கு இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்கள், 2025. அதில் ஜனவரி 10ஆம் தேதியே ஒரு முறை வந்துச்சு. இப்போ நமக்கு மறுபடியும் டிசம்பர் மாதத்தின் 30ஆம் தேதி வருது. இது மாதிரிலாம் வருது ரொம்ப ரொம்ப அபூர்வம் அப்படின்னே சொல்லலாம். போன முறை நீங்கள் வைகுண்ட ஏகாதசி விரதம் கடைபிடிக்கல அப்படின்னாலும் கூட உங்களுக்கு இது மறுவாய்ப்பாக எடுத்துக்கிட்டு இந்த முறை நீங்கள் அனுஷ்டிக்கலாம். ஏற்கனவே வைகுண்ட ஏகாதசி விரதம் என்ன மாதிரி இருக்கணும், என்னைக்கு விரதத்தை தொடங்கணும், என்னைக்கு நிறைவு செய்யணும், அதுவும் நைட்டு கண் முழிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லையா, அது எந்த நாளில் முழிக்கணும், எந்த மாதிரி உணவு படையலிட்டு சுவாமிக்கு நிவேதனம் வைக்கணும் என்பது குறித்து தெளிவான விளக்கத்தோட ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட 5 பொருட்களை நம்ம ஒன்றா சேர்த்து பூஜை அறையில் வச்சோம் அப்படின்னாவே 15 நாட்களுக்குள்ளே வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி கோடீஸ்வர யோகம் உண்டாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். அடகு வச்ச நகை கூட ஈஸியாக மீட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். நான் மேலே சொன்ன அந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம். எப்படி பார்த்தாலும் நாளை காலையில் நமக்கு அதிகாலை 3:51 போதே வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவானது தொடங்கிடும். ஸ்ரீரங்கத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சொர்க்கவாசல் திறக்க செய்வாங்க. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு அங்கே ஸ்ரீரங்கம் பக்கம் இருக்கிறீங்கன்னா அவசியம் போய் கலந்துக்கோங்க. கண்டிப்பாக அது பாருங்கள், நமக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தில் இல்லாதவங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு அதிகாலை எழுந்து குளித்து முடிச்ச உடனேயுமே ஒரு 4 மணிங்கும் போதெல்லாம் நீங்கள் போயிருங்க. அங்கே நீங்கள் போய் தரிசனம் பாருங்களேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அற்புதமான இந்த நாளில் காலையில் எழுந்ததும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விரதத்தை தொடருவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விரதம் இருக்கும் பழக்கம்லாம் இருக்காது. எது எப்படியா இருந்தாலும் சரி, வெறும் வயிற்றில் இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னாவே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். குளித்து முடித்த உடனேயுமே நீங்கள் இதை செய்கிற மாதிரி வரும். இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், பீரியட்ஸ் டைமில் இதை செய்யலாமா அப்படின்ட்டு. பீரியட்ஸ் டைமில் இருந்தால் நீங்கள் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. அதே போல் பூஜை அறைக்கு போகக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது. மற்றபடி நான் இப்போ சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு நாள். இந்த மாதிரி நாள் திரும்ப நமக்கு வரணும் அப்படிங்கும்போது நம்ம ஓராண்டு வரைக்கும் காத்திருக்கிற மாதிரி வரும். சரிங்களா? அதனால் யாருமே தவற விட்டுறாதீங்க. சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்ததும் குளித்து முடிச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 11 முறை சொல்லுங்கள். 11 அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா ஏகாதசி திதியை குறிக்கும். ஏன்னா ஏகாதசிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 11வது திதி அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதனால் 11 முறை சொல்கிற மாதிரி வரும். ஒவ்வொரு மந்திரமுமே பார்த்திங்கன்னா அளப்பரிய பலன்களை தான் நமக்கு கொடுக்கும். இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரமானது உங்களுக்கு இன்னும் கோடான கோடி புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மகாவிஷ்ணுனுடைய ஒவ்வொரு நாமங்களும் சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் யார் ஒருத்தங்க மகாவிஷ்ணு வழிபாடு வீட்டில் செய்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயார் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டால் செல்வத்துக்கு ஏது குறை சொல்லுங்கள்? அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தமிழ் தேதி பாருங்கள் 15.
இதில் வர 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணி பாருங்கள். கிடைக்கக்கூடிய எண்ணானது 6. 6ங்கிற எண்ணுக்கு அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரனுடைய தேவதை யார்? மகாலட்சுமி தாயார். ஸோ ஒன்றுக்கு ஒன்று பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு தொடர்பாக வந்து அமைஞ்சிருக்குது. சரி, இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரமானது உங்களுக்கு என்னென்னு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். இதை நீங்கள் சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, சுத்தமான தண்ணீர் வந்து ஒரு சொம்புலையோ டம்ளர்லையோ வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. குடிக்கிற தண்ணீராக நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. அதில் ஒரு துளி அளவுக்கு பச்சை கற்பூரம், ஒரு இத்தூண்டு கிள்ளி போடுங்க, போதும். அடுத்து துளசி இலைகள். துளசி இலைகள் இன்றைக்கி கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது விசேஷம்தான். வாங்கிட்டு வச்சுட்டு ஒரு 2 துளசி இலை, பச்சை கற்பூரம், துளசி இலை, இதை நீங்கள் போட்டுருங்க. அடுத்து ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதை வந்து உங்களுடைய கடவாய் பற்களுக்கு இடையில் வந்து அடக்கிக்கோங்க, நல்லா கடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கிழக்கு திசை, ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்கள் முன்னாடியோ அல்லது உங்கள் கையிலையோ வந்துட்டு இந்த தண்ணீரானது இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஏன்னா விரதங்களில் மகத்துவம் வாய்ந்தது ஏகாதசி விரதம்னும், மகத்துவம் வாய்ந்த மந்திரம்ங்கிறது காயத்ரி மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது மகாவிஷ்ணுவுடைய காயத்ரி மந்திரம் தான். சரி, பார்க்கலாமா? ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். இந்த மந்திரத்தில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக மிக முக்கியமான பெருமாளுடைய 3 திருநாமங்கள் இந்த ஒரே மந்திரத்தில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாராயணன், அடுத்து பாருங்கள் வாசுதேவன், அடுத்து பாருங்கள் விஷ்ணு. இந்த 3 முக்கியமான பெயர்களுமே இந்த ஒரு மந்திரத்தில் இருக்குது. அதனால் இது ஒன்று சொன்னீங்க அப்படின்னாவே போதும், உங்கள் வாழ்க்கையே மாறும், உங்கள் தலையெழுத்தே மாறும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை வறுமை நிலையும் நீங்கும். நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து அமையும்னே சொல்லலாம். சரி, இப்படி நீங்கள் 11 முறை சொன்னதையுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய மந்திர சக்தி அது முழுவதுமே உங்கள் முன்னாடி வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் வந்து இறங்கியிருக்கும். இப்போ ஏலக்காயை நீங்கள் நல்லா மென்று அந்த தண்ணீரை பயன்படுத்தி உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் சாப்பிடும் பழக்கம் இல்லை, பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்ல இந்த ஏலக்காயை மென்று அந்த சாரலில் உறிஞ்சிக்கோங்க. அந்த சக்கையை கூட துப்பிக்கோங்க. உங்கள் முன்னாடி வச்சுக்கிற இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கோங்க. இது உங்கள் உடம்புக்குள்ளே போச்சுனாவே போதுங்க. உடல் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, மனதளவில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது எல்லாமே உங்களை விட்டு நீங்கும். நீங்கள் வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த நாராயண காயத்ரி மந்திரம், இதை வந்து நாள் முழுவதுமே கூட நீங்கள் சொல்லிகிட்ருக்கிறது அல்லது எழுதுறது அல்லது மொபைல் ஃபோனில் போட்டு கேட்டுட்ருக்கிறது இதெல்லாமே நல்லது. நீங்கள் நைட்டு முழுக்க கண்முழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது இன்னும் உங்களுக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். சரிங்களா? கண்டிப்பாக எல்லாருமே காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருங்க. நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ இருக்கலையோ, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிட்டும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.